ஏக்கா போன வர உங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு போனோம்ல, இந்தாங்கக்கா வச்சுக்கிடுங்க. வேண்டாம் சின்ன பண்ணு, வச்சிக்க. உனக்கு ஏதாவது செலவு இருக்கும்ல, அப்புறம் அடுத்த மாசம் உன் மாப்பிள்ளை சம்பளம் வாங்கும்போது தந்தா போதும். இல்லக்கா, நேத்து இதை என் மாப்பிள்ளை செலவுக்கிட்டு ஒரு 5000 ரூபாய் தந்தாரு. வீட்டுல மீதி ரூபாய் வச்சிருக்கேன்க்கா, இந்தாங்க வாங்கிக்கிடுங்க. சரி சின்ன பண்ணு. ஆமா, என்னைக்கும் இல்லாத திருநாளா உங்க வீட்டுல அணக்கமே இல்லாம இருக்கு. உங்க மாமியார் சவுண்டே கேட்கலையா? சின்ன பண்ணு, என் முகத்துல எவ்வளவு சிரிப்பு இருக்கு, அத பார்த்தாலே உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? ஏக்கா அப்படின்னா? ஆமா சின்ன பண்ணு, எங்க மாமியாரு காலையிலேயே ஊருக்கு கிளம்பி போயிட்டாவோ. அப்படி போட அருவாளா? எங்கக்கா போயிருக்காவோ? எங்க மாமியாரு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காவோ சின்ன பண்ணு, திருநெல்வேலிக்கு போயிருக்காவோ. அப்போ உங்க மாமியாரு வரும்போது மருமவளுக்கு நல்ல திருநெல்வேலி அல்வாவை வாங்கிட்டு வருவாங்கள? ஆமா ஆமா, பெரிய பைய நிறைய வாங்கிட்டு வருவாவோ. அதுல உனக்கும் ஒரு பங்கு தாரேன். பேசாம இருக்குக்கா, உங்க மாமியார் உங்களுக்கு அல்வா கொடுத்த மாதிரி எனக்கு அல்வா கொடுக்காம இருந்தா சரிதான். எங்க மாமியார் எப்படி 2-3 நாள் கழிஞ்சுதான் வருவாவோ, அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட வேண்டியதான். 2-3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கக்கா. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட போறேன். எவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ அவ்வளவு நேரம் தூங்குவேன். எப்பெல்லாம் எனக்கு வேலை பார்க்கணும்னு தோணுதோ அப்பதான் நான் வேலை பார்ப்பேன். வீடெல்லாம் எப்படி கிடந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆமா, அத உங்க மாமியார் வந்ததுக்கு அப்புறம் சூப்பர்வைசர் வேலையை பாப்பாவில்ல, அது வரைக்கும் நீங்க லீவ் எடுத்துக்கிடுங்க. ஆமா ஆமா, 3 நாள் நமக்கு லீவு தான். என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய். சின்ன பொண்ணு போன் அடிக்க. ஆமாக்கா, எங்க மாமியார் தான் பண்ணுதாவோ. உங்க மாமியார் சம்மந்தியாரி வீட்டுக்குள்ள போயிருக்காவன்னு சொன்ன. ஆமாக்கா, உங்க மாமியார் இங்க இருந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாவோ, எங்க மாமியார் அங்க இருந்து இங்க ஊருக்கு கிளம்பி வாராவோன்னு நினைக்கே. அப்படியா? உங்க மாமியார் வராவடா? ஆமாக்கா, 2 நாள்ல வாரேன்னு சொன்னாவோ. என் சம்மந்திகாரி தான்க்கா போன் அடிக்க. சரி சின்ன பொண்ணு, எடுத்து பேசு. ஹலோ மஞ்சு, அப்படியா? ஆமா, நாங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். அத்தைகிட்டையும் ஒரு சாவி இருக்குமே. வீட்டை திறந்து இருங்க, நான் இப்ப வாரேன். சரி சரி, ஆனா இப்ப வந்துருவேன். போனை வைக்கேன். என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏக்கா, எங்க மாமியாரு சம்மந்தி வீட்டுல இருந்து 2 நாள் கழிச்சு வருவாவோன்னு சொன்னோம்ல. ஆமா, இப்பதானே சொன்னேன். இப்பதான் சொன்னேன்க்கா. எங்க மாமியாரையும் சம்மந்திகாரியும் எங்க வீட்டு வாசல்ல நிக்காவலாம். என்னது, மாமியாரும் சம்மந்திகாரியும் வீட்டுக்கு வந்திருக்காவளா? நான் வேற வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேனா, அதான் எங்க மாமியார் கையிலயும் ஒரு சாவி இருக்கு, அதை வச்சு வீட்டை திறந்து வீட்டுக்குள்ள இருங்க, நான் இப்ப வாரேன்னு சொன்னேன். சரிதான் போ, கொஞ்ச நேரம் தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அதை கெடுக்கிறதுக்கு உன் மாமியாரும் சம்மந்திகாரியும் வந்துட்டாவளா? என்னக்கா செய்ய, நாம நினைக்கிறது என்னைக்கு நடந்திருக்கு, என்ன நடக்குதோ அதுக்கு பின்னாடி நாமளும் போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுவும் சரிதான். சரிக்கா, உங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாவோ, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி சின்ன பொண்ணு, நேரம் கிடைக்கும் போது வா. என்ன? சரிக்கா, போயிட்டு வரேன். என்னம்மா, மைனிகாரி வீட்லயே இருக்கதில்ல போல, கதவை பூட்டி போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்ல எல்லாம் போய் கதை பேசிட்டு இருக்காவோ. எடி, நான் வீட்ல இல்ல ரெடி, நான் வீட்ல இருந்திருந்தோம்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் உட்கார்ந்து நாடகம் எல்லாம் பாத்துக்கிட்டு போறதுக்கு. சரி, ஒத்தையில வீட்ல இருக்கமேன்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் பாட்டு பேச போயிருப்பா. அப்படியே போனாலும் அவ வேற எங்கேயும் போக மாட்டா. நம்ம பக்கத்து வீட்ல மரகதம் இருக்கால்ல, அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. பரவாயில்லையம்மா, மைனிகாரிக்கு நல்ல மாமியார் தான் கிடைச்சிருக்காவோ. ஏன்டி, என்னாச்சு? யார பத்தி சொல்லிட்டு இருக்கா? எம்மா, மைனிகாரிக்கு மாமியார்னு நான் ஒன்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். மருமவளை விட்டு கொடுக்காம நல்ல சப்போர்ட் பண்ணி பேசுது இல்ல, அதனாலதான் உன்னை பத்தி பெருமையா சொல்லுவேன். ஆமாக்கா, அவ என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணினாதானே நான் அவளை பத்தி இல்லாததையும் கொள்ளாததையும் சொல்லுவேன். அவ பாட்டுக்கு எல்லா வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டுதா, என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேக்கா. உங்க அண்ணனுக்கு நல்ல சாப்பாடுலாம் பொங்கி எடுத்து கொடுத்து ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்க. அவளை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அவ என்ன நல்லபடியா பாத்துக்கிடும் போது நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஆகணும். சரிதாம்மா, இருந்தாலும் பார்த்து நடந்துக்க. இப்படிதான் நல்ல ஐஸ் வச்சு கடைசில ஒன்னையே ஏமாத்திட்டு போயிருவா. என்ன ஏமாத்திட்டு போறதுக்கு என்கிட்ட என்ன மக்கா இருக்கு? அதான் கழுத்துல 2 பவுன் செயின் போட்டிருக்கிய, இப்ப தங்க விக்க விலைக்கு இதுவே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட தேருமே. இது பேசாம இருட்டி, ஏன் மருமவ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமாட்டி, அடுத்த மாசம் அண்ணன் சம்பளம் வாங்கின உடனே எனக்கு ஒரு 2 கிராம்ல மோதிரம் வாங்கி தாரேன்னு சொல்லிருக்காட்டி உன் மைனிகாரி. சோழியங்குடி மீ சும்மா ஆடாதுமா. மைனிகாரி அவளுக்குன்னு மோதிரம் வாங்கினான்னு வச்சுக்க, இப்ப தங்க விக்கப்பட்ட விலைக்கு இந்த செலவெல்லாம் தேவையான நீ மைனிகாரி ஏசுவே இல்ல. அதுக்குதான் மைனிகாரி நல்ல சாமர்த்தியமா உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி இருக்காவோ. ஒரு 5-6 நாள் அந்த மோதிரத்தை உன் கையில போட தருவாவோ. அதுக்கப்புறம் எத்தி உங்க கையை விட இந்த மோதிரம் என் கையில தான் அழகா இருக்குதேன்னு சொல்லுவாவோ. நீயும் அந்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? சரி மருமகள, அப்ப நீயே போட்டுக்கன்னு அவங்க கையிலேயே நீ கொடுத்துருவேல. மைனி நினைச்ச வேலையும் கச்சிதமா முடிஞ்சிரும். மோதிரத்தை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆச்சு, ஒன்னு ஐஸ் வச்சு அவன் கையில இருந்து அவங்க வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. சும்மா இருடி, வந்தது வராததுமா உன் மைனிகாரிய பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டா. அப்படியே நினைச்சுக்கிட்டாதான் என்னவா, என் மவன் தானே சம்பாத்தியம் பண்ணி வாங்கி போடுதான், நான் கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ கையில கொடுத்துட போறேன். போமா, நீ வேற என்னத சொல்லி உன்ன உசாரா இருன்னு சொன்னாலும் நீ மருமகளுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என் பேச்ச ஒரு நேரமாவது நீ கேட்கியா? சரிடி விடு, வந்தது வராததுமா எதுக்கு இவ்வளவு டென்ஷன் உனக்கு? பேசாம இரு. நல்ல மாமியாரு நல்ல மருமவ. இந்த மைனிகாரிக்கு நான் ஒரு சம்மந்திகாரி.
இவ்வளவு பேசுதியம்மா மைனிகாரி மோதிரத்தை வாங்கி என் கையில போட வேண்டியதானே உன் கையில கொடுத்தா திருப்பி வராதுன்னு அவளுக்கு தெரியும்லடி எனக்கு எதிரி நீ வேற எங்கேயுமே இல்லம்மா பக்கத்துல தான் இருக்க பேசாம இருடி மைனி சம்மந்தி மாதிரி காமெடியா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத ஆமா நான் இப்ப என்ன உனக்கு காமெடியா சொன்னேன் வா மஞ்சு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எம்மா உன் ஆசை மருமா வந்தாச்சு வாங்க மைனி நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருக்கணும். நீ நல்லா இருந்தா தானே நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். மாமியா வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து இங்க ஓடி வந்துடப்படாத. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியில போவோம். என்னதே மகா வீட்டுல இருந்து 2 நாள் கழிச்சுல வாரேன்னு சொன்னிய, இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிதிய? எங்க அம்மாவுக்கு மருமோள பார்க்காம எங்க வீட்டுல இருக்க வழியில அதான் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டாவோ. மருமோள என் மவா உன்னையும் என்னையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஆமாத்தே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். மைனி என் வீட்டுக்காரரு ஆபீஸ் மீட்டிங் விஷயமா மதுரைக்கு போயிருக்காரு பாத்துருங்க. அவரு திரும்பி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். சரி அப்ப நம்மளும் 1 வாரம் அங்க வந்துட்டு போவோமேனு தான் அம்மை கூட கிளம்பி வந்துட்டேன் மைனி. அப்ப 1 வாரம் அங்க வந்து அக்கப்போர் பண்ணலாம்னு வந்திருக்கா போலுக்க. மருமோள பேசிட்டே இருக்கும்போது நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இது 2 பேரும் வெயில்ல வந்திருக்கீல்ல, அதான் ஜூஸ் போடலாம்னு போறேன். வேண்டாம் மருமோள, நாங்க பஸ் விட்டு இறங்கி வரும்போது 2 பேரும் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு தான் வரோம். எம்மா மைனிக்கு எனக்கு வெறும் ஜூஸ மட்டும் போட்டு கொடுத்து என்ன அனுப்பி வச்சிரலாம்னு நினைப்பு. மஞ்சு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படியே ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தா இப்ப உடனே கிளம்பிடுவியாக்கும். அதான் வந்த உடனே சொல்லிட்டியா இன்னும் 1 வாரம் இங்கதான் இருக்க போறேன்னு. மைனி சும்மா உங்களை கிண்டல் பண்ணு. ஓஹோ அப்படியா? சரி சரி, அப்படின்னா நானும் உன்னை கிண்டல் தான் பண்ணுனேன். ஏம்மா உன் மருமவங்க பக்கத்து வீட்ல உட்கார்ந்து பாடு பேசிட்டுல வந்திருக்காவோ. இப்ப நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? எடி என் மருமவ அதெல்லாம் பொங்கி வச்சிருப்பாட்டி. கவலைப்படாத மஞ்சு, உனக்காக நான் சோறு பொங்கி மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன். அப்படியே மைனி எனக்காக நீங்க மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா, நீ வருவேன்னு நேத்துக்கே நான் கனவு கண்டேன். அதான் காலையிலேயே எந்திரிச்சு மீன் குழம்பு எல்லாம் செஞ்சு சோறெல்லாம் பொங்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல, இதனால தான் எங்க அம்மா உங்க மேல பாசமா இருக்காவளோ. எவ்வளவு அக்கறையா இருக்குதே மைனி நீங்க. ஆமா ஆமா, அக்கறையா தான் இருக்கேன். பாத்தியாடி இப்ப நீ உன் வாயாலே சொல்லிட்ட பத்தியா மைனிக்கு நம்ம மேல அக்கறை அதிகம்னு. ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி மைனி நம்ம மேல நல்ல அக்கறையா தான் இருக்காவோ. சரிடி மக்கா, நம்ம சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அத உன் மைனிக்கு எடுத்து கொடு. சரிம்மா. மாமியார் மருமோள என்ன ஒத்துமையா இருக்காவம்மா. மைனி இங்க பார்த்தால பட்டு சேலை. 2 பட்டு சாரியுமே ரொம்ப அழகா இருக்கு மஞ்சு. மைனி இந்த மஞ்சள் கலர்ல குங்கும கலர் பார்டர் போட்டுருக்கல, இந்த பட்டு சாரி எங்க அம்மாவுக்காக எடுத்தது. இந்த ரோஸ் கலர் சாரி நல்லா இருக்குல்ல மைனி, இத நீங்க வச்சிடுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த மஞ்சள் கலர் பிடிச்சிருந்தா எங்க அம்மா கிட்ட கேட்டு நீங்க மாத்திடுங்க. இந்த ரோஸ் கலர் சாரி உனக்கு இல்லடி எடுத்த, அப்புறம் ஒரு மாதிரி பச்சை கலர்ல இருந்துச்சுல அதுல உன் மைனிக்கு எடுத்த. இந்த சாரி மாமா சொல்லுதே. ஆமாடி உனக்கு ரோஸ் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்ப இந்த பச்சை கலர் உங்க மைனிக்கு கொடுத்துறலாம்னு நான் சொல்லிட்டு சொன்னேன். ஏமா எனக்கு இந்த ரோஸ் கலர் சாரி பிடிக்கவே இல்ல, இந்த பச்சை கலர் பட்டு தான் எனக்கு வேணும். இது கடையில வச்சு வாங்கும்போது உனக்கு அவளுக்குன்னு பேசி எடுத்து தண்டி வாங்கிட்டு வந்தது. இங்க வந்து உட்கார்ந்துட்டு எனக்கு ரோஸ் கலர் பிடிக்கல பச்சை கலர் தான் பிடிக்குன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. ஆமா பச்சை கலர் சாரி விலை கூடுனது, இந்த ரோஸ் கலர் சாரி அதை விட ஒரு 500 ரூபாய் குறைவு இல்ல. இது கடையில வச்சு பாத்து எடுக்கும்போது விலையெல்லாம் பார்த்து நினைட்டு எடுத்த. திமிரு பிடிச்சவா, நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசினியாடி. இங்க பாருமா உன் மருமகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணு, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்கு நீ என்ன நீ பகச்சிக்கிடாத சொல்லிவிட்டேன். ஆமா ஏய் அம்மா, எப்படியாப்பட்ட ஆளு? என்னமோ எனக்கு இங்க பீரோல சாரியே இல்லாத மாதிரியும் இவதான் எனக்கு வாங்கி கொண்டு வந்து தாராங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. மைனி என்னைக்காவது தானே பட்டு சாரியை உடுத்த போறாவோ. இங்க வீட்ல இருக்கும்போது நைட்டி அப்படி இல்லன்னு இந்த பேண்ட் சட்டை தானே உடுத்திருக்க போறாவோ. அப்புறம் என்னத்துக்கு இந்த வேலை கூடுன பட்டு, இந்த வேலை கூடுன பட்டு சாரியை நானே வச்சுக்கிடுவேன். மீதி இருக்கப்பட்ட இந்த 2 சாரியிலையும் மாமியார் மருமகளும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்களே எடுத்துக்கிடுங்க. திமிரு பிடிச்ச பட்டி நீ. இப்போ என்ன உன் மைனிகாரி உன்கிட்ட சேலை எடுத்துட்டு வான்னு கேட்டா நீ என்ன வாங்குன? அங்க கடையில வச்சு ஒரு பேச்சு, இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. இந்த மஞ்சு பஞ்சு வந்த அன்னைக்கே வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாளா? இத்தோட அடக்கமா இருந்துட்டான்னா நானும் அமைதியே இருப்பேன். இல்ல நான் என் வேலையை காட்டதான் செய்வேன்னு வேலையை காட்ட ஆரம்பிச்சா அவ்வளவுதான். இந்த மஞ்சுவை பஞ்சு பஞ்சாக்கி காத்துல பறக்க விட்டுருவேன். மைனி உங்களுக்கு இந்த 2 சாரில எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. மஞ்சு எனக்கு பீரோ நிறைய பட்டு சாரி எல்லாம் இருக்கு, எனக்குன்னு ஒண்ணு வேண்டாம், நீயே வச்சுக்க எல்லாத்தையுமே. என்ன மைனி உங்களுக்கு ஆசை ஆசையா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன், ஒரே வார்த்தையில வேண்டாம்னு சொல்லிட்டியே. பரவாயில்ல மஞ்சு, நமக்குள்ள என்ன இருக்கு, நீயே வச்சுக்க, ஒண்ணு இல்ல. சரி மைனி உங்களுக்கு நல்ல தங்கமான மனசு. ஆமாமா, தங்கமான மனசுதாமோ, சுரண்டி எடுத்துறாத. மைனி வயிறு நல்ல பசிக்கு, சோறு போட்டு மீன் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வாங்கலாம். சரி மஞ்சு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பாத்தியம்மா எனக்கு அடிச்சது லக்கி. 2 பட்டு சாரியுமே எனக்கு தான். இந்தம்மா உனக்கு வாங்கின மஞ்சள் கலர் பட்டு புடவை. ஆமா அப்படியே பாச
மஞ்சு எதை இந்தாங்க சாப்பிடுங்க. மர்மோள மீன் சுசீலா கிட்டே வாங்குனே. ஆமதே சுசீலாக்கா கிட்ட தான் வாங்கினேன். நல்ல மீனா இருக்கே. துப்பு வாழை மீனுக்கு குழம்பு நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. என்ன மைனி சொல்லுதியா? துப்பு வாழை மீனா? ஆமா மஞ்சு, மீன் நல்லா இருக்கும், எடுத்து சாப்பிடு. ஆமாடி, மர்மோ நல்ல மீன் குழம்பு வைப்பா. சாப்பிடு, நல்ல ருசியா இருக்கும். போமா நீ வேற. ஓ மர்மோள நீ மட்டுமே பாராட்டிட்டே இரு. ஆனா மைனி சரியான ஆளுதான். நான் வாரேன்னு தெரிஞ்சுதானே வியானுக்கும்னே துப்பு வாழை மீனை வாங்கி குழம்பு வச்சிருக்காவோ. இந்த மீன்ல எவ்வளவு முள்ளு இருக்குமா? அவ்வளவு நான் துப்பி துப்பி சாப்பிடுதுக்கா. எடி நம்மங்க வர்றதே உங்க மைனிக்கு தெரியாது. அவத்தி எனக்கு மீன் வாங்கி குழம்பு வைப்பாள்ல, அதே மாதிரி வாங்கி வச்சிருப்பா. நாம இங்க வாரம்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல. ஆனா அவ நமக்கும் சேர்த்து தண்டி சோத பண்ணி வச்சிருக்கா. சும்மா முள்ளெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட ஒண்ணும் செய்யாது. என்ன மைனி இப்படி துப்பு வாழை மீனை வாங்கி குழம்பு வச்சிருக்கிறியா? குழம்பு என்ன ருசியா இருக்கு. மஞ்சு கவலைப்படாத, துப்பு வாழை மீனை எப்படி சாப்பிடணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். இப்படிதான் முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மீன் அப்படியே நல்லா சாப்பிடணும். நல்லா சாஃப்டா இருக்கும் மீன். பாத்தீங்களா மஞ்சு, இப்படிதான் சாப்பிடணும். மைனி மீனை சாப்பிட்டு காட்டுதேன்னு சொல்லிக்கிட்டு சோறு அவியல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டியா? ஏம்மா நீ அம்மா அந்த பக்கமா திரும்பி வந்து சாப்பிடுத? அதுக்கு இல்ல மக்கா, இந்நேரத்துக்கு மீன் குழம்பெல்லாம் தீந்திருக்கும், பொரிச்ச மீனும் தீந்திருக்கும், அதே மாதிரி அவியலும் காலியா இருக்கும். அப்படிதானே மர்மோள? ஆமாதி, நீங்க சொன்ன மாதிரி மீன் குழம்பு, அவியல், அப்புறம் பொரிச்ச மீன், சோறு கூட காலி ஆயிடுதே. மக்களே இப்போ எதுக்கு என்ன பொரிச்சா? நான் எனக்கு திரும்பி உட்கார்ந்திருக்கேனே. எம்மா ஆமா, எனக்கும் வயிறு பசிக்கல. ஏன் தட்ட பிடிங்கி நீ சொத தின்ற விடல. அதான் திரும்பி உட்கார்ந்திருக்கேன். மஞ்சு அத்தை சொன்ன மாதிரி சோறு, மீன் குழம்பு, அப்புறம் பொரிச்ச மீன், அவியல் எல்லாம் காலி ஆயிட்டு பத்துக்க. நேத்துக்குள்ள பழைய கஞ்சி இருக்கு பத்துக்க. 2 சின்ன புள்ளியை உரிச்சு போட்டு கொண்டு வரட்டா? எம்மவ ஒரு அடி எடுத்து வச்சா, என் மர்மவ 8 அடி எடுத்து வைப்பா. மஞ்சு இந்தாம்மா உனக்கு பிடிச்ச பழைய கஞ்சி.